வீட்டரைக்குள்ள கொண்டு விட்டா எப்படி ஜெயிலுக்கு கொண்டு விட்ட வயிறு நல்ல சுகம் நீங்க நல்ல சுகம் போனோம் கதைச்சினாங்க போல முருக காய்ச்சினவே பயணம் நாங்கள் என்னது லிங்கமலைக்கு ஏன் போனீங்க லிங்கமலை நீங்க போன பிரச்சனை வேற பிரச்சனை அது பராக்கட்டும் தியேட்டர் போகணும் லவ் சீரியஸ் போறீங்க போறோம் இப்ப நீங்க இவ்வளவு நேரம் எங்க போனீங்க நேற்று 10 மணி நிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல நேற்று திருவண்ணாமலைக்கு போனான் யூடியூப் வாழ்க்கை இந்த வாழ்க்கை எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்கமாடம் கமரா தூக்கி கொண்டு போய் வீடியோ எடுக்கிறாரு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்ல என்ன என்னத்தை திருவண்ணாமலை கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காம யாரு இருக்காது ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா லவ் ஸ்டேட்டஸா கிடக்கு அப்ப இவ்வளவு நேரம் என்ன தனியா விட்டவாங்க இன்ஸ்டாகிராம்ல காதல் பாட்டு எல்லாம் விடுறான் ஓ அதுதான் இப்ப லவ் எப்படி விடுறானே லவ் ஸ்டார்ட் ஆயிட்டு போல தனி பிரச்சனை இல்ல டெய்லி இடவானா ஒரு காதல் பாட்டு லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிட்டு போல என்ன நீ இல்லாமல் நான் இல்லை பாட்டுகள் ஆனா இந்த பொடி ஒரு பாட்டம் போடுது இல்ல இப்ப அந்த பொடிட்டு லவ்வே பிரிச்சு போட்டீங்க அனுப்பி தரி உங்க எங்களோட திரியே வேண்டாம் சொல்லி போட்டாரு என்ன போல அவங்க கொண்டு வைக்க போறீங்க அப்ப எங்க உங்களுடைய மட்டால் இத்தனை நாம் பழிக்கிட்டு கனடா போயிருந்தாலும் போயிருப்பேன் எல்லாம் கனடா போனா சைனா போறது தெரியாது இருக்கு வந்து வீடுகள்ல இருக்கிற பிளான் இல்ல ஆட்டோவை வீடா மாத்தி போட்டு முருகா போய் பாரு கர்மாஸ் பூமரிங் பைக் கண்டு சொல்றது என்ன அர்த்தம் கர்மாஸ் பூமரிங் கண்ட்ரோம் அதான் இப்ப கனடாத்துல அது நடந்து கொண்டிருக்குது கண்ணுக்கு முன்னாலே என்ன இப்ப நாங்க நடு ரோட்ல வச்சு விசாரணை நடத்த நான் விசாரணை நடத்திட்டு வர இந்த ஆட்டோ எத்தனை தள்ளி நீங்க ஆட்டோ தள்ளி அடிக்கடி ஓயில் மாத்தினீங்களோ எல்லாம் மாத்தியாச்சு எப்ப நேத்து மட்டக்களப்பு உண்மையா மாத்தினீங்க கடன் வேலை கிடக்கு ஆட்டோ என்ன சொன்னோம் கடன் வேலை கிடக்கு நாங்க போய் தான் கத்திரிக்கோம் ஒரு மாதத்துல 4 தரம் குழம்பு வந்தா என்ன என்ஜாய் பண்ணது என்ன டயரை பாக்கல எங்க டயர் சரி ஆட்டோ லோட வேணும் ஏன் ஒரு பஸ்ல வந்திருக்கு பஸ்ல வந்திருக்கலாமே என்ன என்ன இதெல்லாம் கலண்டு இதுக்குள்ள காலாம் பயர் வருது சொல்லிவிட்டா பயலி கடை எல்லாம் தந்து விட்டது கருவேப்பம்ல பயலி வல்லார கணக்க ஜாமான் தந்து விட்டது எல்லாம் எடுத்து காய விட டம்லாம் காய விடல பழைய போச்சு எடுத்து செய்து விடல அது அப்ப மதுவும் தக்காளியும் என்ஜாய் பண்றாங்கடா அப்ப 2 பேரும் மது இருக்கிறானல்லோ பயங்கரா போற லெவல்ல என்ஜாய் பண்றான் ஆனா வேலை செய்யறாங்க அது என்ஜாய் பண்றாங்க பாத்து நீ எப்படி மாறி இடங்க பாத்து நீ மாத்த கொஞ்சம் பாத்துறேன் அந்த இல்ல முன்னுக்கு எதுவும் இல்லாம வந்து உப்புல மாத்த இந்த கம்பி ஒண்ணு நீங்க எந்த கம்பி என்னத்துல ஒண்ணு நாடத்துல கம்பி நான் சூராக் போட்டுட்டேன் சூராக் இங்க மேல பிரச்சனை என்ன மாதிரி என்னது இங்க மேல நீங்க போன பிரச்சனை வேற பிரச்சனை அது பராக்கட்டும் தியேட்டர் போறீங்க லவ் சீரியஸ் போடுறீங்க பாசமா இருக்கோ இல்லையோன்னு சொல்றீங்க கனடாவில இருந்து கோல் இருக்குது இப்படி ஒரு பர்சன் ஒரு ஆள் இப்படி ஒன்று ஏதோ நடக்குதா அப்படியா திருகோணமலையில தியேட்டருக்கு ஒரு பொம்பளை பிள்ளையோட போனான்டா பொம்பளை பிள்ளையோட போனது எனக்கு தெரியாது அப்ப என்னது போனீங்கல்ல தியேட்டருக்கு தியேட்டரை போனாங்க அதுக்குள்ள மிரக்கரை கதை மாத்துறானுவன் மற்றது இப்படி ஏசி முதல்ல தானே ஏசி மற்றபடி ஃபேன் தான் 7-8 நாளைக்கு ஒரு வீட்டரைக்குள்ள கொண்டு விட்டா எப்படி ஜெயிலுக்கு கொண்டு விட்ட வயிறு அதுதான் படம் பார்ப்போம் அடைச்சி வச்சுதான் உங்களுக்கு நாங்க வேலையை பார்த்தோம் நாங்கள் என்னோட தெரியாது அடைச்சி வச்சிருந்தாரு இருந்துச்சு பேருந்து அம்மாஜிக்கு போனோம் அம்மாஜிக்கு போனா காளான் சூப் பார்த்துதான்னு சொல்லி அங்க நல்ல ஒரு வாழ்க்கை அம்மா என்ன செய்யறாங்கன்னா நான் அதுக்கு ஏதோ கதை எல்லாம் நடக்குது என்னது ஒழிக்கணும் தான் நீங்க ஒழிச்சு திரியுறீங்க 2வது காதலிக்கிறீங்க ஒரு இதை வந்து காதலை பற்றி எனக்கு தெரியல காதல் ஒருத்தன் மனசுல இருக்கிற வழியில வரும் மனசுல இருக்கிற விஷயம் தான் ஷாப்பிங் பண்ணி கொண்டு போறாங்க சொல்றாங்க பாத்தாச்சு கல்யாணம் ஆக போறான்றாங்க எங்க கல்யாணம் வந்து சாரி வாங்கினாங்க சாரி கூட நம்ம கூட சாரி சைனாக்கு போகுது சாரி சைனாலாம் கல்யாணம் விட சாரி பார்த்து எப்படி ஓடிவே
நான் வீடியோ பார்த்தேன். அவன் அவன் வீடியோவை பாக்குறேன். அங்க chatting நடக்குது போல ஓகே நான் கண்டுபிடிக்கிறேன். நான் என்ன செய்வேன் அடுத்த அந்த ஒளிச்சிட்டு எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சு நின்று சமூக ஒளிச்சிட்டு பிரச்சனையா கடையில நிக்கிறா இல்ல வேற கதையெல்லாம் சொல்லி அது எனக்கு சொல்லிடலாம். ஏன்னா சொன்னா சில இதா போயிருமாண்டா அதெல்லாம் விஷயத்த சொல்லிடலாம். ஆனா இது என்ன நடக்க சொல்லுவாங்க இடையே இந்த டிக்டாக்ல ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டம் உங்களை உசுப்பேத்தி விடுது. ஆனா அவர்களுக்கு தெரியாத நடக்கிறேன் என்ன உசுப்பத்தினாலும் என்ன பண்ணாலும் எனக்கு வேற ஒரு போக்கொண்டு இருக்குது, வேற வழி கொண்டு வந்து என்ன டைம் இல்ல திருப்பி கதைக்கிறதுக்கு டைம் இல்லை. இப்ப எனக்கு அதுதான் பிரச்சனை. நாங்கள் எங்களோட பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த பாதையில் உங்களுக்கு வரும். ஆனா அதுக்கான சப்போர்ட் நீங்க நிறைய தந்தோம்னா நல்ல சப்போர்ட் சத்தியமா எதிர்பார்க்கல. டெய்லி தான் போய் பார்க்க நல்ல சப்போர்ட் உடுப்பில்லைனாலும் சந்தோஷமா தான் போயிடும். அந்த பெரிய பெரிய கடை ஓனர்ஸ் மாதிரி எல்லாம் வந்து கதைச்சு ஹெல்ப் பண்ற மாதிரி நிற்காது. நேற்று வந்து 3 பெரிய கடை ஓனர் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமா இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். என்ன அப்படி சுகமா இருக்கிறோம். சாரத்துல கீட்டேன் வச்சுக்கிறோம். ஆட்டோக்கு கொழும்பு ஒருக்கா பார்க்கணும்டா. சண்டைக்காவது வந்து நான் சொல்லுங்க ஒரு வெக்கேஷன் மாதிரி சுற்றுவோம். பின்னேரம் 6 மணி கூட ஒழிக்கிறோம். என்ன 6 மணி கூட வலிக்கிறோம். 6:30க்கு 6:05க்கு திருப்பி போடுவோம். என்ன ஒட்டிச்சு போடுவோம். எனக்கு கொழும்பு கோல் ஃபேஸ் போட்டுருவோம். இங்க எங்க நிக்கிறோம் நாங்க? இது நீர் கொழும்பு இருக்கு, கொழும்பு அங்க கிடக்குது. நாங்கள் போய் ரோட்ல ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டு வரோம். வா 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 கொழும்புல ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட போகிறோம். அபிலாசு பின்னாக்காட்டு பவுடர் கிரீம் சென்ட் எல்லாம் போட்டோம். ஆனா உடுப்பு மட்டும் துவைக்கல. ஆனா எங்களுக்கு இப்ப இந்த கனடா போனா நீ என்ன பிளான் நான் வந்தேன். நான் நீ ஏன் வந்தீங்கன்ற சொல்லி எல்லாருக்கும் இருக்குது. உனக்கும் இருக்கு போல. ஆனா வந்தது நல்ல விஷயம் தான். எல்லாருக்கும் அந்த கேள்விக்கு பதில் பதில் மல்லா விளங்கும். இப்ப விளங்காத மல்ல தான் விளங்கும். என்ன என்ன தேங்க அது என்ன நம்மளுக்குது. அப்ப என்ன பாக்குறாங்க வேறண்டா? என்னடா பா ஒரு நின்ற இடத்துல நேர இவங்க சரியான வேற நிக்கிறாங்க. சரியான பஞ்சு. நேற்று 10 மணி வரணும் சொன்னவங்க இன்றைய 10 மணிக்கும் வந்து தெரியல. ஒரு 4 மணியோ 3 மணியோ தான் வந்தவங்க. ஆட்டோ இந்த சவுண்ட் போடுது. வேற சிரிச்சலாம் கழுத்துல பொழிவு வச்சு காட்டிட்டாங்க. பொக்கிஷம் கலக்கலாம் அந்த சாமான் அந்த ஆட்டோ நிலம் அவ்வளவு சரி ஆகி போட்டாங்களா ஆட்டோ. நான் தரக்கு இந்த ஆட்டோ கூட அவடியா கொண்டு நான் 2-3 தரம் வந்துட்டேன். இல்ல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் நீர்கொழும்பு பீச்சுக்கு தானே பீச்சுக்கு வந்த நாங்கள் இந்த இடம் பாத்தீங்கன்னு சொன்னா கடும் கிரௌடா இருக்கு. இப்ப கொஞ்சம் கிரௌடு குறைஞ்சிருக்குது. ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா போகவே முடியாத அளவுக்கு கிரௌடா இருந்தது. இந்த வேறங்க பீச்சுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வரேன். நம்ம பீச்சுக்கு போய் அதோட இன்றைக்கு வெசாக் தானே ஆகையால இன்றைக்கு கூட பேர் இங்க வந்திருக்கணும். சும்மா காத்து வாங்கிட்டு போயினோம். கடல் காத்து நல்லா இருக்கும் தானே கடல் காத்து. நல்ல சுகம். நீங்கள் நல்ல சுகம். போனோம் கதைச்சு நாங்க போலாம். பயணம் நாங்கள் எங்க போறோம் சொல்லல. சைனா போறோம். எங்க நிக்கிறோம்? எந்த இடத்துல வந்து நிக்கிறோம்? நம்ம நிகம்பு பீச்ல வந்து நிக்கும். இன்னைக்கு வந்து என்னடா விசேஷமான நாள் தானே, அதனால கொஞ்சம் இந்த ஏரியா வெசாக் அதனால அந்த வெசாக் ஏன் கொண்டாடுறாங்கன்னு தெரியாது. இது வரைக்கும் தெரியல. அது ஏதோ அவங்க இந்த சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க, இன்னும் சம்திங் சொன்னாங்க. எனக்கு அது இது தெரியல. நான் வார நேரம் பார்த்து நம்ம கணக்கடை தெரிஞ்சு சாப்பாடு கொடுத்தாங்க. அதுதான் மெயின் ரீசன்ன்ற மாதிரி. சாப்பாடு கொடுக்கறதா வெசாக். உங்களுக்கு அந்த புண்ணியம் தருன்ற சம்திங் ஏதோ சொன்னாங்க. உங்களுக்கு அது தெரிஞ்சா சொல்லுங்க. என்னத்துக்கு அந்த வெசாக் கொண்டாடினோம்னு நல்ல வடிவான பீச் தான். என்ன பிரச்சனைனா
இவங்க சொன்னாங்க ஆட்டோ போங்க நான் ஏன் போறீங்கன்னு விளங்கல ஏத்தி கொண்டு வரேன்னா ஏன் நாங்க போகணும் இந்த ரவிக்கால அதற்கு எழுக்க கேட்கலாம். ஓகே நாங்க வா சுத்தி பார்ப்போம். இது எங்கட என்ன மாதிரி இருக்குன்னா அந்த கோயில்கள் இருக்குன்னு தானே அந்த கோயில்கள திருவிழாக்களுக்கா உள்ள போயெல்லாம் நெருக்கப்பட்டு தெரியும். ஆனா பீச்சின் ஃபீல் எனக்கு என்ன மாதிரி கொஞ்சம் முன்னுக்கு போனோடனே பீச்சின் ஃபீல் வரும். ஆனா எனக்கு நல்ல வீட்டு இருக்குன்னு மட்டும் படியா தெரியுது. ரால் இருக்குது கணக்க ஈக்கல்ல குத்தி இருக்குது. அப்பா சுத்தி பார்த்துட்டு பொறுமையா கதைப்போம். கொண்டு போடலாமா பெரிய பிளாக் அப்படிதான் இருக்கு. கடற்கரையில மீன் பொரிச்சு சாப்பிட உடனே வந்த மீனோ காலையில வந்தோம். உண்மை சொல்றீங்க காலையில வந்தாங்க. காலையில உண்மையா வந்தோம். இங்க மீன் பிடிப்பாங்களா? நல்ல தூளெல்லாம் முடிச்சு வந்துருக்கா மேல இருக்கா. என்னதான் சொன்னாலும் பீச் கரையில மெரினா பீச்ல மீன் சாப்பிட்ட ஞாபகம் வேறதுன்னு சொல்லுவேன். ஆனா மெரினா பீச்ல சாப்பிட்ட மீனை பத்தி எனக்கு தான் தெரியும். அடிங்க எடுத்த இதை சாப்பிட்டு போட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு என்ன பிரச்சனை என்ன சாப்பிடாலும் டேஸ்டா இருக்கு ஒரு பிரச்சனை. ஆனா இது என்ன மீனா? சிங்கிள் ஏரியால மட்டும்தான் இந்த டேஸ்டான மீன் வருது. டூனாவோ என்ன மீன் ஐயா? டிலோவோ ஏதோ தூள் போட்டு விராட்டு நீ டேரக்ட் மீன் இல்ல போர் லெவலோட நான் பரேக்க ஜோதிச்சு வந்ததுலாம் ஏன் பாரம் பண்ணு ஆள் கூப்பிடறதுல நிறைய விஷயம் இருக்கு. 2 பேரும் கேட்டு கலக்கி போடணும் உங்களை. என்ன ஏத்துறதுக்கு நான் வந்திருப்பேனே. என்ன மாப்பிள்ள என்ன கிடாக்கு அப்படி ஆனா பாத்தியோ நல்லா கடை வரல. இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம் உள்ள யாரும் ஜோதிச்சு கொண்டு வந்தான் விடிஞ்ச அடக்கம் விடிய வந்தான் ரொட்டி படுறது சரியில்லை. நல்ல கிரவுண்டுங்க வேற லெவல்ல கிரவுண்ட் தெரியுது. தூளை தாங்க நான் கொண்டு வரோம். கொண்டு ஓட்டா வீட்டா என்ன தூள் போடுறாங்க நல்ல டேஸ்ட் ஆகுற. அண்ணா நோட் பண்ணி கொண்டு இருக்கிறார். இல்ல வேண்டாம். அடுத்த நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க இவ்வளவு நாளும் வந்ததுக்கு இன்றைக்கு தான் இலங்கை வந்ததுக்கான பிரியோசனம் படப்புறம் போல என்ன விடாம இருக்கு உள்ள போய் பாருங்க. யாரும் அடி வேணாலும் உங்களுக்கு வீடியோ ஆட்டும் அதையும் பார்த்து கொண்டு அப்ப கவிதா சேர்த்து கேட்போம். ஆட்டோல வேற ஒரே கட்டு வீட்டை வந்து படுத்திருக்கே செட் பண்றான். பேக்ரவுண்ட்ல வச்சிருப்பான். டக்குன்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம் காட்டுற டிஜே நடக்குதோ அதே பொடியங்கோட மட்டும் செட் பண்றேன். அது எனக்கு தான் கடைசியா வீடியோ வரட்டீங்க. அற்புதம் சொன்னா மறக்காம சொன்னாலும் வேற காய்ச்சாலும் பிரச்சனை இல்ல. அதுல டிஜே நடக்குது நல்லா இருக்கு. இந்த நெட்டோ ஓடிச்சுனாங்க நாங்க நெட்டோ தமிழ் கதை வைக்கிறேன். நான் சிங்களம் தான் கதை சிங்களத்துல கதை கவலைக்கிறேன். பாதிக்கு பாதி தமிழா நல்ல காலம் தப்பி தினம். ஏன்னா நான் சிங்களம் கழிச்சு கலைச்சிருப்பேன். எனக்கு செட் சோவியாக்கா பாய் ஊரு நாளை ஃபிளைட்ல ஒன்றும் செய்யா இல்லை. நாளை பின்னிரம்புற டைம் இருக்கு. அது வைக்கிற சமாளிக்கலாம் இல்ல.
இன்னைக்கு இந்த கடையில கணக்கு இருக்குதா? நண்டு எடுக்குமே. நீங்க நண்டு எடுங்க, நான் இறால் எடுக்கிறேன். இது நண்டு தாங்கப்பா. இறால் நண்டு இது கடிக்கிறது தெரியாது என்ன? இப்ப நண்டு நம்ம இந்த தொடங்கி எப்படி முடிக்கிறேன்? இன்னொரு 5 இறால் தாங்க. 5 இறால் வடை. இறால் வடை 5 இஷ்டாவது வேறு பேக்கலாம். நண்டு அண்ணன் அப்படியே கடிக்கிறானே. ஒரு அங்கே சாப்பிடுவோம். நடுவான் மட்டும்தான். நடுவானை மட்டும் ஒரு கடி கடிச்சா சரியா? எப்படி இந்த பிடியன் வீட்டில் சேராம இல்லையாம கேட்கிறார். நல்லா இருக்கு. நல்லா தாங்களா? ஆனா வெடிய தின்ன மேல ஒரு ஃபெயிலியர் மூட்லான் இருக்கிறான். அது என்னன்னு தெரியல. நீ ஆனா இப்படி நீ கவலையா இருக்க மாட்டேன். என்னாச்சு? எப்படி இறால் ஓகே? வந்தோடனே வேற மைண்ட் செட் எதுக்கும் போயிட்டானோ தெரியல. அப்படிதான் கிடக்கு. போகக்கூடிய ஆள் கடற்கரைக்கு வந்த அப்புறம் மாற நிற்கிறேன். கண்ட லவ்வரை மிஸ் பண்றான் போல. லவர் அப்ப இருக்கு இல்லையோ? நீ சிங்கிளும் வாங்கிட்டா அதை மட்டும் சொல்லு. முடிச்சுட்டீங்க போங்க. இருக்கோ இல்லையோ? இப்பயே சொல்றேன். இந்த பொம்பளை நிறைய பேர் வேணா மெசேஜ் பண்றீங்க. மெசேஜ் பண்ணுங்க, ஜோதிச்சு மெசேஜ் பண்ணுங்க. ஏனண்டா இப்ப பிடிபட்டவன் சிங்கிள் இப்ப ஃபெயிலியர்ல நிக்கிறான். நாளே கமிட்டட் ஆகுவான். நாளே திருப்பி ஃபெயிலியர் ஆகுவான். நீ மட்டும் சொல்ல மாட்டேன் நம்ம. ஏன் டெலிகிராம போற? என்ன தெரியாம டெலிகிராம் பாக்குறாங்களா? முதல் லவர் இருக்கு, 2ஆம் லவர் தெரியாம மாதிரி வாட்ஸ்அப் வந்து ஆன்லைன் வந்துடும் தெரிஞ்சிடும். அதனால டெலிகிராம போறேன். டெலிகிராம்ல படுத்தது கவனமா பாருங்க. எங்க இருக்கிறீங்க இடம் சொல்லுவார். முதலாவது லவர், 2ஆம் லவர் டெலிகிராம்ல. முதலாவது லவருக்கு அந்த பண்ணை போட்டு தான் வாட்ஸ்அப்ல சேவ் பண்ணிக்கிறேன். 2வது ஒரு இதயம் நினைக்கிறேன். இதெல்லாம் என்ன கணக்கு தெரியல. கணக்கு இருக்கான பாட்டுக்கு எப்படி சுவ முட்ல போறா. இங்க பாருங்க அண்ணன் பொறிக்கிறார். அண்ணன் வடையோ இறால் வடையோ? இறால் வடை பொறிக்குது. அண்ணன் எனக்கு ஒரு டவுட் உண்டு. பேசக்கூடாது சரியா? இப்பெல்லாம் அந்த கடையில இப்பெல்லாம் மண் கிடக்குது. என்னென்ன சாப்பாடுல மண் வராம கிடக்கு? என்னென்ன சாப்பாடு மண் வராம இருக்கு? ஆனா அது இந்த போஸ்ல கிடக்குல்ல. மாத்தி விட்டா சரி. மாத்தி விட்டா முழுக்க முடிஞ்சு. மச்சான் ஒழுங்கா உரமா தட்டணும். அம்மா சதாம் தான் தட்டலாம். அதை பெற்று உங்களோட பிரச்சனை சொல்லுங்க. எனக்கு பிரச்சனை உண்மையாவே உங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? இல்ல. என்ன பிரச்சனை? ஆனா உங்களோட மூஞ்சையில் நிறைய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க பீச்சுக்கு வந்து அந்த பபுள் விட்டு இருக்கீங்களா? பீச்சுக்கு வந்து பபுள் விட்டு இருக்கீங்களா? இல்ல. போய் விட்டு பழக இருக்கா? எல்லா பிரச்சனையும் தீரும். அதுல விளையாடுவோம். ஜம்ப் பண்ணி விளையாடும். இவனோட எங்க இங்க ஒரு என்ன போட்டு தனியா பதச்சு இவன் பகைச்சா பேச மாட்டேன். நீ ஏட்டா பேச மாட்டான். அண்ணா ரொட்டி தான் வீடியோ ஆன் பண்ற நினைப்பு அப்படியே எடுத்துருக்கான். நான் சாப்பிட்டு முடிஞ்சு நல்லா கிடக்கு. நல்லா கிடக்குன்னு சொல்றத விட கணக்க சாப்பிட்டா எல்லாமே டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அப்படி டேஸ்ட் இல்லாமல் போகிற கட்டத்தை வந்துட்டு இதுக்கு பிறகு கூட வாயை டேஸ்ட் ஆகிறதுக்காக வேண்டி ஒரு ஐஸ்கிரீம் ஒன்றை குடிச்சிட்டு முடியுங்க. என்னடா சாப்பாடு மட்டும்தானே வந்துனீங்கன்னா அதை சாப்பிட்ற ஹேப்பு மட்டும்தான் இதில் நடக்குது. வேற ஒன்றும் செய்யலைண்ணா. இப்போ என்ன நீ டயட் வந்து வலிக்கிட்டு வந்தேன். வீடியோ போடுறீங்களா? ஒழிச்சு திரிக்கிறீங்க. என்ன பிளான்? டயட்டிலிருந்து நான் மூன்றாவது பழகிட்டேன். டயட்டு கண்ண பழகியாச்சு. இது ஒரு 14 நாள் இருந்து பழகும். எத்தனை கிலோ ஏற்றினா? எத்தனை கிலோ ஏற்றினான்? 9 கிலோ.
மீன் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ வெறுத்து போச்சு தெரியல. இப்போ எனக்கு வெறுத்து போச்சு. சாப்பிட்றதுக்கு அந்த மனமே இல்லாமல் அப்படி உனக்கு இருக்கு. வெறுத்து போயிட்டு இன்றைக்கு நான் இனி லீவ் எடுக்க வேணும். என்ற இதுக்கு மீறி நான் இந்த சாப்பாடு பயணத்தில் ஆனால் உண்மையிலே அந்த 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 சாப்பாடு சாப்பிடணும்னா உண்மையிலேயே அந்த மீனை மாதிரி ஒன்றும் இல்லை. போய்க்கும் 2 மீன் பண்ணி சாப்பிடணும். நம்ம அப்புறம் விளையாடுவோம் போய் விலை இல்லை இல்லை நடுவால வந்து நிற்கிறமே 2 வேலை வேறு ஐஸ்கிரீம் உடிப்போம். அடுத்த ஓகே நான் அடுத்த சில வேலை சொல்லல. அது வேற ஓ இப்போ ஃபோன் நம்பர் வரைக்கும் என்ன எப்படி வந்தேன் நான் எவ்வளோ வடிவம் அப்படி நான் வந்தான் தெரியும். அவனுக்கு எனக்கு இல்ல வரைக்கும் வடிவான முடியும் நான் வந்து மெலிய முடியும். ஓ இப்ப 20 கிலோ கூடித்தான் இருப்பேன். ஓகே ஓகே நன்றி. எல்லாரும் நெட்டோ சரியான பெரிய ஐஸ்கிரீம் ஆகிறா. நான் 100 ரூபாய்க்கு ஓகே. நீங்க கேமரா எடுக்க மட்டுமே அந்த வீடியோ நல்ல வடியா இருக்கு. என்ன நடந்தது சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். ஒருத்தரும் பார்க்க மாட்டோம். ஆனா வீடியோ வேற இது சொல்லு என்ன நடந்த ஒரு பிரச்சனை நார்மலா தான் ஒரு பிரச்சனை இல்லைன்னா உன் கண்ணடா நீ கதை கேட்க நார்மலா கதைக்கிறாங்க. அந்த கண்ணு ஒரு 2-3 தான் அடிக்கும். உண்ட கண்ணு அடிக்கவே இல்லை. அண்ணன் ஒன்று கண்ண பிரச்சனை இருக்குது. ஓ பாருங்க இப்ப வரைக்கும் கண்ணு அடிக்கவே இல்லை. என்ன பிரச்சனை சொல்லு. நான் தீர்த்து விடுறேன் சொல்லு. பிரச்சனை தீர்த்து விடுங்க. என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ண இல்லையா? சும்மா உண்மையாவே ஒரு தரம் இல்லையா? இந்தியிலேருந்து நீ டயட்னா நான் நாளை நான் சாப்பாடு சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு வந்து ஜிம்மு போய் உடம்பு கொடுக்க 6 பேக் அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். நாளை விடியப்புறம் மட்டும் ஒரு சின்ன டீ குடிச்சிட்டு அப்படியே டயட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதையும் தனியாக சொல்லு. 100 ரூபா பெரியாக வாங்கி போட்டோம். 100 ரூபாயா மேனேஜர் முந்தி 5 ரூபா 10 ரூபாய் வாங்கி. இந்த சிங்கள பிரச்சனை வந்த பிரச்சனை என்ன ஆர்சி ஆடினான்னு சொன்னவா. நான் ஆர்சி ஆடினா 400 அரவணைக்கணும் வந்துட்டேன். அவ்வளோ 600 ஜாமிக்கு அவங்களுக்கு நம்ம சின்னல்ல இதே சாமான் சாப்பிடுவோம். 5 ரூபா ஆனா அது நல்லா இருக்கு. ஆனா இது அந்த டேஸ்டே இல்லை. 100 ரூபா ஏமாத்தி போட்டானு. நீங்க தொடர்ந்து சப்போர்ட் தாங்க. பம்பளை காய்ச்சிருப்போம். பிரியத்தை எடுக்கக்கூடாது. எல்லாத்தையும் பம்பளையை பார்த்துட்டு பம்பளையை கமெண்ட் எழுதி போட்டு பம்பளையை வீடியோ முடிக்கும். ஓகே நீ போட போயிட்டான் போடுங்க. நான் போட நான் போட